இப்ப இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய இந்த 25% அந்த பரஸ்பர வரி அப்படிங்கிறது இந்தியாவில் என்னென்ன விதமான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இப்போ நேற்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது கூட அவர் சொல்லியிருந்தாரு, டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி தெரியல, நான் நினைக்கிறேன் 20லேருந்து 25% வரைக்கும் இந்தியா வரி கட்ட நேரிடும்னு நான் நினைக்கிறேன். என்னதான் நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு இருந்தாலுமே ஒட்டுமொத்த உலக நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது பேசிக்காக நம்மளுக்கு நிறையா வரி கொடுக்கறது என்னவோ வரி விதிக்கிறது என்னவோ இந்தியா தான் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்துடைய ஒரு இம்பேக்ட் தான் இப்போ இந்த 25%ன்னு பார்க்குறதா, இல்லை இதை வேற எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, இது புரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதானுங்க இருக்கு. அதாவது ட்ரம்ப் ஒரு புள்ளி, அதாவது தன்னுடைய அந்த பிரச்சனைகளை இல்லை என்றால் தன் நாட்டினுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்காக பாக்கி இருக்கின்ற நாடுகள் எல்லாம் அவருடைய அந்த டெபிசிட்டுக்கு பற்றாக்குறைக்கு ஒத்துழைத்து நாம் எல்லாம் காசு கொடுக்கணும் என்ற அளவில் ஒரு ஹைவே ரோபர் மாதிரி தான் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர நிச்சயமாக இது ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்புக்கு நிச்சயமாக உகந்தது கிடையாது. இவரை என்ன இன்னும் ஊக்குவிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நேற்றைய தினம் அந்த 2 நாள் முன்னாடி பார்த்தோம், அவர் ஸ்கேமரை பார்க்கிறார், இங்க அதாவது பிரிட்டிஷ் பிரதமரை பார்க்கிறார். அவர் ஏதோ ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு சிஷ்யன் மாதிரி உட்கார்ந்து ட்ரம்ப் முன்னாடி உட்கார்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஒண்ணு. ரெண்டாவது ஐரோப்பாவினுடைய தலைவி உர்சுலாவை பார்க்கணும், அதே மாதிரி தான் ஒரு அணுகுமுறை தான் இருந்தது. அவரு ட்ரம்ப் அடிக்கிறாரு, நான் 15% டாக்ஸ் விதிக்க போறேன்னு சொல்றாரு. யூரோப்புக்கு ஒரு கம்பேக் லைனே கிடையாது. அப்ப யூரோப் நலிந்திருக்கிறது, யூகே நலிந்திருக்கிறது. யூகே நலிந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர் பிரெக்சிட் மூலியமாக வெளியேறிவிட்டார் என்ற காரணம் தான். அப்போ அந்த நாடுகள் மேல எல்லாம் தன்னுடைய ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்ப இந்த புள்ளி அடுத்ததாக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட், அப்ப இந்தியா மேல பாய்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இதற்கு நாம உலக நாடுகள்ல பார்த்து என்ன உதாரணம் இருக்கிறது, முன்னுதாரணம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைனா தான் நமக்கு ஒரு உதாரணமா தெரிகிறது. சைனா தான் திரும்பி ஏறி அடிச்சது. சைனா சொல்லிச்சு, நீங்க 50% டாக்ஸ் போட்டீங்கன்னா நாங்களும் 50% டாக்ஸ் போடுவோம் சொல்லிட்டு ஒரு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கடைசியில தான் ட்ரம்ப் 8% 10% கடைசியில முடிக்கிறாரு. ஆனால் அது ஒவ்வொரு முறையும் ட்ரம்ப் நான் 50% போட போறேன், 40% போட போறேன், இதற்கு அது அவ்வளவு சதவீதம், அதற்கு இவ்வளவு சதவீதம் என்று பேசும்போது இவர்கள் இறங்கி வரவே இல்லை. அவர்களும் அந்த ஏறி அடித்தார்கள். அதான் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியா எப்பவுமே ரஷ்யா கூட தான் நின்று கொண்டிருந்தது. நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் வந்த பிறகுதான் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட். அதாவது நம்ம மன்மோகன் சிங் அரசாங்க சமயத்துல நாம சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வெஸ்டோட ஓபன் பண்ணோம், குறிப்பாக அமெரிக்காவோட. அதுல இருந்து அந்த நியூக்ளியர் டீல் கூட மன்மோகன் சிங் டைம்ல தான் வந்தது. அதன் பிறகு ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆகுது. 2014 இருந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆகுது. நாம் ஐரோப்பிய நாடுகளையும் அதே மாதிரி அமெரிக்காவும் நம்ப ஆரம்பிச்சோம். அந்த நம்புறதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறது. ஒரு காலத்துல அதாவது 2014க்கு முன்னால் இருந்த காலத்துல அமெரிக்காவினுடைய திங்க் டேங்க்ஸ் பேசிக் கொண்டிருந்த பெரிய ஒரு பிரச்சனை, அவங்களை பொறுத்தவரை பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை என்னவென்றால், ரஷ்யா சைனா இந்தியா ஆக்சிஸ் வந்துவிட்டால் நிச்சயமாக அது யாருக்கு பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வெஸ்டர்ன் பவர்ஸ்க்கு பிரச்சனை வரும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப நாம் மறுபடியும் அந்த ஒரு இலக்குக்கு தான் போக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த சைனா இந்தியா ரஷ்யா ஆக்சிஸை நாம் பலப்படுத்த வேண்டும். வேற வழி கிடையாதாகத்தான் நான் பார்க்கிறேன். ரஷ்யா கூட நீங்கள் தொடர்பு வைக்கிறதுனால ஐரோப்பிய நாடுகளும் நம்ம இப்ப இந்தியாவுக்கு எதிராக நீங்கி உள்ளது. இப்போ நம்மளுடைய ஒரு பெட்ரோலியம் நிறுவனம் மேல அவர் ரீட்டைல் கூட பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நயாரா என்ற கம்பெனி, எஸ்ஆர் கம்பெனி, இப்ப எஸ்ஆர் வித்து விட்டார்கள். அவர்கள் மேலேயும் பெரிய ஒரு சாங்ஷன்ஸ் இப்ப ஐரோப்பிய நாடுகள் விதித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அந்த இதுக்கு இல்லையா, சாப்ட்வேர் இருக்கு இல்லையா, மைக்ரோசாப்ட் சாப்ட்வேர் யூஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த அவங்களுடைய கணக்குகளே அவங்க ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஐரோப்பிய நாடுகளுடைய கெடுபிடி இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம இந்த ஆக்சஸ் ரிவைவ் பண்ணணும். நிச்சயமாக நம் ஒரு ஸ்டெப் எடுத்து விட்டால் சைனாவானாலும் சரி ரஷ்யாவானாலும் சரி நம் கூட நிற்கும் என்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் நிற்பார்கள். ஏனென்றால் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இதற்கு பதிலடி தான் கொடுக்க வேண்டுமே தவிர, ட்ரம்ப் ஒரு புள்ளி, அந்த புள்ளியை ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமாக ஸ்ட்ரென்த் மூலியமாக தான் ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர நெகோசியேஷன் மூலியமாக அவரை ஹேண்டில் பண்ண முடியாது.
இது நெகோசியேஷன் மூலமா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இப்போ வாஷிங்டன்ல நடந்து முடிஞ்சது ஒரு பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவில் வந்து ஆகஸ்ட் கடைசி வாரத்தில், அதாவது 25, 26 தேதிகளில் நடக்க போகுது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்திலே இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அப்போ அந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்ல, பேச்சுவார்த்தைகள்ல பிரயோஜனம் இல்லை என்றுதான் காண்கிறேன். பியூஷ் கோயல் வந்து ஏறத்தாழ ட்ரம்பினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததிலிருந்து அங்க வாஷிங்டன்ல தான் முகாமிட்டு இருந்திருக்கிறார். அவர் எவ்வளவோ முறை வந்து வாஷிங்டன்ல போய் பேச முயன்றிருக்கிறார். பல சந்திப்புகளும் நிகழ்ந்தாயிற்று. பட் அது அந்த சந்திப்புகள் எங்கேயுமே வந்து பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் தான் கடைசியில முடிவு பண்றாரே தவிர அங்கத்த காமர்ஸ் செக்ரட்டரியோ இல்ல அந்த மாதிரியான நபர்கள் வந்து இந்த மாதிரியான தீர்மானங்களை எடுக்கிறதே கிடையாது. ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவோ இவர்கள் யாருமே அது செய்யறது கிடையாது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இங்க எல்லாம் வந்து எப்படி நரேந்திர மோடி தீர்மானம் எடுக்கிறதோ, எல்லா விஷயங்களையும் பிஎம்ஓ தான் கடைசி வேடா இருக்கிறதோ, வேற யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது இருக்கிறதோ, அதே மாதிரி தான் அமெரிக்காவை மாறிவிட்டது. அதனால நீங்க ட்ரம்ப் கூட உட்கார்ந்து ட்ரம்ப்னுடைய இம்மீடியட் டீம் கூட உட்கார்ந்து பேசவில்லை என்றால் அதுல வந்து அர்த்தமே இல்லை, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு வேலையில் தான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம், ஜூலைல கூட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா எவ்வளவு கன்செஷன் கொடுத்திருக்கிறது. அதாவது அமெரிக்கால ஜிஎம் ஃபுட்டை தவிர பாக்கி எல்லாமே, ஜிஎம் ரக உணவுகளை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே கன்செஷன் கொடுத்திருக்கோம். நாம ஹார்லி டேவிட்சன்ல இருந்து ஏதோ விஷயங்கள் அவர் வந்து எழுப்பின அத்தனை விஷயங்களுக்கு நாம் கன்செஷன் கொடுத்திருக்கோம். இவ்வளவு கன்செஷன் கொடுத்த பிறகு இல்ல நீங்க ஜிஎம் ஃபுட்டுக்கு வந்து கொடுத்தான் ஆகணும், அதாவது ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டுக்கு அப்பதான் நாங்க வந்து ஒத்துக்கொள்ளுவோம் என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக அது இந்தியாவை இழிவுபடுத்துகின்ற விஷயமாக நாம் காண வேண்டும். இது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான விஷயமாக நாம் காண வேண்டும். நாம் சைனாவோடு இப்போது பேச்சுவார்த்தைகள் தொடங்க வேண்டும் என்றதான் என்னுடைய அறிவுரையாக இருக்கும். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் விபத்து என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி தளபதி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.